வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ராஜபாண்டி பீரியடு. நம்ம 12த் அதில ஃபர்ஸ்ட் லெசன்ல ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்ல தாவரங்களின் இனப்பெருக்கத்தில எது இப்ப பார்த்துட்டு இருந்தோம், இப்ப எத பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், ஆட்டோகாமி, அல்லோகாமி, அயல் மகரந்த சேர்க்கை. அதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு சம் ஏஜென்ட்ஸ் தேவை. முகவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு உதாரணத்துக்கு இங்க நம்ம இருக்கிற இடத்துல ஒரு தாவரம் இருக்கு. இங்க ஒரு போலன் கிரெயின் இருக்கு. இது எங்க போய் சேருதுன்னா, மதுரையில போய் சேருது. சேரலாம். எப்படின்னா டைரக்ட்டா நேரடியா ஏன்னா கால் முளைச்சு ஓடிடுமா? முடியாது. அதுக்கு இட் நீட்ஸ் சம் ஏஜென்ட்ஸ். இட் நீட் சம் ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அது எது மட்டும் அந்த அந்த பாலினேஷன் என்னது? கிராஸ் பாலினேஷன். அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கை. அதற்கான முகவர்களை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயாட்டிக் தமிழ் என்ன? உயிரி முகவர்கள், உயிரி முகவர்கள். 2 தான் பிரிச்சுட்டோமா? இப்ப இந்த ஏபயாட்டிக் உயிரே இல்ல. நம்ம சுத்தி இருக்குது. நிலம், நீர், காற்று இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதன் மூலியமா நடக்குதா? அப்படின்னா அதுதான் என்னது? ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிருள்ளது ஏதோ ஒரு ஏஜெண்டா நடக்குது, யூஸ் பண்ணுது அப்படின்னா அது என்னது? பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். அது என்னது? பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிரி முகவர்கள். இதுல ஃபர்ஸ்ட் இதை 2 தான் பிரிச்சுக்கலாமா? ஒன்று அனிமோஃபில்லி, இன்னொன்று ஹைட்ரோஃபில்லி. காற்று மகரந்த சேர்க்கை, நீர் மகரந்த சேர்க்கை. காற்று அதாவது காற்றினால நடக்குது அந்த மகரந்த சேர்க்கை. அதுல உள்ள தாவரங்கள் அந்த இது பூக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நீர்னால நடக்கிற அந்த அயல் மகரந்த சேர்க்கை அதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் எதை பத்தி மட்டும் பார்க்கிறோம்னா இந்த அனிமோஃபில்லி, காற்று மகரந்த சேர்க்கையை பத்தி மட்டும் பார்க்க. அதுல எப்படி சார் இருக்கும்? பூவெல்லாம் இது சார், இங்க இருந்து காத்து அடிக்குது சார். எது காத்து அடிக்குதுங்க? காத்துல நம்மளை தூக்கிட்டு போயிருமா காத்து? ஒரு சின்ன விஷயம். அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்ப அந்த போலன் கிரைன்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? மகரந்த துகள்கள்லாம் நல்லா வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா காத்து தூக்கிட்டு போகுமா? முடியாது. அது கொஞ்சம் மெல்லிசா இருக்கணும், எடை குறைவா இருக்கணும். ரொம்ப ரொம்ப புதுசா அதுதான் இந்த பாயிண்ட்டுங்க. எடுத்தோடனே இந்த பாயிண்ட்க்கு வந்துட்டேன்னு பார்க்காதீங்க. மைன்யூட், லைட் அண்ட் ட்ரை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். காற்றினால மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா எடை குறைவா இருக்கணும், உலர்ந்து இருக்கணும். ட்ரைன் என்ன? உலர்ந்து காஞ்சு போயிருக்கணும். ஈரப்பதமா இருந்தா எப்படி காத்து தூக்கிட்டு போகும்? போகாது. அது மாதிரி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா, இந்த காற்று மகரந்த சேர்க்கையில நிறைய மகரந்த துகள்கள் என்ன ஆகுதுன்னா, வேஸ்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகையில கிட்டத்தட்ட ஏகப்பட்டது வேஸ்ட் ஆகுதுங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்த ஃப்ளவர்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்னு ஒரு படிச்சுப்போம். மஞ்சரி அந்த மாதிரி இருக்கும். தொங்கு கதிர். அதுக்கு என்னது? பெண்டுலஸ் கேக்டிவ் ஆர் ஸ்பைக் கதிர். இது போக அந்த பூவிதழ் பீரியான்டே இருக்காதுங்கிறாங்க. அடுத்து பூக்கள்லாம் ரொம்ப சிறுசா இருக்கணும். கலர்லெஸ். அதுக்கு நிறங்கள் தேவையில்லை. மனம் இல்லை. நிறமில்லை, மனம் இல்லை. ஏதோ டீ தூள் விளம்பரம் வருவாங்க. அது மாதிரி கொஞ்சம் இங்கே நான் வச்சுக்கோங்களேன். சரியா? அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேமன்ஸ் எக்கத்தப்பா இருக்கணும். ஏன்னா சின்ன சின்னதா இருக்கு, பொடுசு பொடுசா இருக்கு. இப்போ எக்கத்தப்பா ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அட்ரிகா அப்படிங்கிறது தாவரத்தோட பேர். அதுல என்ன ஆகுதுன்னா, இந்த ஆத்தர் அதான் வெடிச்சு ஒண்ணுமே இல்லை, அதாவே வெடிச்சு செதறதான். அப்ப வெடிச்சு ரொம்ப சத்தத்தோட வெடிச்சு செதறது. அந்த பஸ்ட் வயலன்ட்லி அங்க தள்ளி அங்கிட்டு போய் விழுகிறான். இது கூட அயல் மகரந்த சேர்க்கைக்கு ஒரு அந்த காத்து மூலியமா தான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரி இந்த அந்த இதெல்லாம் அப்படியே பறந்து போகுதுன்னு வைங்க காத்துல. அதை பிடிச்சிக்கணும்ல. எது பிடிச்சிக்கணும்? ஸ்டிக்மாஸ்க்கு போய் கரெக்டா விழணும். நிறையவே வேஸ்ட் ஆயிடுச்சு. போறது ஒரு சிலருக்கு சேர்ந்ததாவது விழணும். அதுதான் எப்படி இருக்குமா? இந்த ஸ்டிக்மாஸ் அந்த சூழ் முடி அதுக்கு தக்கன தன்னை தானே மாத்திருக்குமா? மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்குமா? அடாப்ட் ஆகிருக்குமா? எதுக்கு?
வர்ற போலங்கிறத அப்படி கேட்ச் பண்ற அளவுக்கு இது வந்து மாத்திக்கும். அடாப்ட் ஆயிக்கும் அந்த ஸ்டிக்மாஸ். இந்த பாயிண்ட் எல்லாம் இப்ப எதுல சொல்லியிருக்கோம்? காற்றினால் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு. சார் லைட் வெயிட்டா இருக்கணும் சார். காத்து தூக்கிட்டு போற அளவுக்கு அதுல வெயிட் கம்மியா இருக்கணும். நெறைய புரொடியூஸ் ஆகணும். புரொடியூஸ் ஆகல ஏகப்பட்டது வேஸ்ட் ஆகுது. 2 இதுல முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுங்க. மெடுலஸ் கேக்டின், ஸ்பைக், தொங்கு கதிர், கதிர், பூ இதெல்லாம் கிடையாது. ஸ்டிக்மாஸ் வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் கேட்ச் பண்ற அளவுக்கு இருக்கு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுலயே இந்த காற்று மகரந்த சேர்க்கைக்கு உரியதிலே ஒரு 3 மார்க் இல்ல 5 மார்க்னே வச்சுக்கோங்க. பாலினேஷன் இன் மெய்ஸ். பாலினேஷன் இன் மெய்ஸ். இந்த அந்த மக்காச்சோளத்துல இந்த அயல் மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குது? இதுல 4 பாயிண்ட். ரொம்பலாம் பாயிண்டே வேண்டாம். திங்க் பண்ணவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மொனிஷியஸ் அண்ட் யூனிசெக்சுவல். மெய்ஸ் அதுல என்ன இருக்கு? மொனிஷியஸ் அதாவது அதுலயே ஆண், பெண் தனித்தனியா ஒரே பிளான்ட்ல இருக்கு. அதனால அது வந்து யூனிசெக்சுவல் 2 ஒரே இடத்துல இருக்கிறதுனால. சரியா? இதுல இந்த ஆண் மஞ்சரிக்கு பேர் கண்டிப்பா கேட்போம். கண்டிப்பா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் அது எங்க இருக்கு? டிப்ல இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே என்ன இருக்கு? ஃபீமேல் இருக்கு. புரிஞ்சிருச்சா? இப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க போலன்ஸ் வந்து இதுல விழுந்ததற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, இதுக்கு பேர் முக்கியம். மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் பேர் வந்து டாசல் எங்க இருக்குங்கிறது முக்கியம். டிப்ல டெர்மினல்ல இருக்கு. அப்ப ஃபீமேல் அந்த இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு பேர் என்ன? காப். தமிழ்ல என்ன? அது டாசலுக்கு பேர் வந்து கதிர் குஞ்சம். பெண் மஞ்சரிக்கு பேர் வந்து கதிர். இது சைடுல இல்லைன்னா கீழ் நோக்கி இருக்குது அப்படின்னு இந்த முக்கியமான பாயிண்ட். திரும்ப திரும்ப சொல்றது ஒரே பாயிண்ட். மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் டாசல் டெர்மினல். ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் லேட்ரல் ஆர் லோயர் சைடு கீழ். இப்ப இந்த போலன்ஸ் வந்து பெருசா இந்த இது பார்த்துருப்போம். மக்கா சோளம் இந்த கதிர் அவ்வளவு வெயிட்டா தான் இருக்க போகுது. இதை போய் காத்து தூக்கிட்டு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. பிறகு எதுக்கு இதில் வச்சிருக்காங்க? அனிமோஃபிலஸ்ல எதுக்கு வச்சிருக்காங்க? காற்று மகரந்த சேர்க்கையில ஏன் போய் வச்சிருக்காங்கன்னா, இப்ப அந்த விண்டு வந்து என்ன பண்ணுமா, இந்த இதை அப்படியே ஷேக் பண்ணும். மேல இது மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. டான்ஸ் இதை ஷேக் பண்ணி விட்டுரும். ஷேக் பண்ணதுல என்ன ஆகும்? இந்த இன்ஃப்ளோரசன்ஸ்ல இருந்து எது ரிலீஸ் ஆகும்? போலன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். எங்க போய் விழுந்துரும்? கரெக்டா எதுல போய் விழுந்துருதான்? இந்த காப் இந்த லோயர் கீழே இருக்குங்களே ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் அதுல போய் விழுந்துருக்கும். இப்படிதான் எதுல நடக்கலாம்? அயல் மகரந்த சேர்க்கை எதுல நடக்குது? மெய்ஸ்ல நடக்கலாம். மெய்ஸ்ல நடக்குது. பாலினேஷன் இன் மெய்ஸ் தனி கொஸ்டின். இப்ப நம்ம பார்த்துருக்கிறது ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் மட்டும் தான். இதுல முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதாங்க. சரியா? இதுல டைப்ஸ் அனிமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி, ஃபர்ஸ்ட் பார்த்து ஏபயாட்டிக், பயாட்டிக், அனிமோஃபிலிக், ஹைட்ரோஃபிலிக். அதுக்கப்புறம் பாலினேஷன் இன் மெய்ஸ். அதுல 2 பாயிண்ட் முக்கியம். டாசல், காப். சரியா? மேல் டெர்மினல், ஃபீமேல் வந்து லேட்ரல். அடுத்து பார்க்க போறது என்னது? ஹைட்ரோஃபிலி. நீரில் எப்படி வந்து இந்த மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். அதுக்கடுத்து பார்க்க போறது என்னது? பயாட்டிக். உயிரி முகவர்கள்ல எப்படி வந்து இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடக்குதுங்கிறதை பார்க்கணும். பார்க்கலாமா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது கிராஸ் பாலினேஷன். அதுக்கு தேவையான ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் த கிராஸ் பாலினேஷன். ஓகேயா? புரிஞ்சிருச்சா? ரைட்டா? ரொம்ப லாங்காக இருக்கா? இல்லைன்னா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருவோம். சரியா? வழக்கம் போல் மீண்டும் உங்களிடம் சார் என்ன கேட்கும்? அதான் வழக்கமாக கேட்குறதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிடச்சிருக்கு. பார்க்குறவங்க அந்த ஹைப் பட்டன் அமைக்கிட்டு கீழே அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்னும் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ஆர். கிருஷ்ணகுமார். தேங்க்யூ வெரி மச்.